வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம ஷோல கெஸ்டா வந்திருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு அறிமுகமே தேவையில்ல அப்படின்னு சொன்னா யூஸ்வல் ஆயிடும். சரி இவர் தான் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாலும் கேஷுவல் ஆயிடும். இருந்தாலும் சொல்லிதான் ஆகணும். நம்மளோட ஷோல இன்னைக்கு கெஸ்டா வந்திருக்கிறது நம்மளோட சிஎம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்கப்பா? ரொம்ப வந்துட்டு எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. நான் தான் உன் பிள்ளையா. ரொம்ப நாள் வந்துட்டு ஆசை உங்களோட இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்ட்டு. இன்னைக்குதான் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என் கையில வந்து உட்காந்துருக்கு. இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்காக மக்கள் பிரதிநிதியா நான் ஒரு 5 கொஸ்டின் கேட்க போறேன்ப்பா. அதுக்கு நீங்க என்ன பதில்? உங்களுக்கும் இந்த தொலைக்காட்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு நன்றிங்க. கேள்விகளுக்குள்ள போலாமாப்பா? போலாம். இந்த மாதிரி வந்துட்டு இந்த நீட் தேர்வு வந்துட்டு ஒழிப்பேன்னு சொன்னீங்க ஐயா. இந்த நீட் தேர்வு ஒழிப்பேன்னு சொல்லியதுக்கு சீக்ரெட் இருக்குன்னு உங்க பையன் சொன்னாரு. ஒண்ணுமே சீக்ரெட்டே கடைசி வரைக்கும் உடைக்கல. இருந்தாலும் நிறைய பேர் அதனால தற்கொலை பண்ணி இறந்தும் போயிட்டாங்க ஐயா. ஸோ அதுக்கு வந்துட்டு உங்க பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு மக்கள்லாம் அவளோட காத்துட்டு இருக்காங்க. பதில் நீங்களே சொல்லிடுங்க மக்களுக்கு. இறந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் நிதி உதவி, இதுதான் என்னோட வார்த்தையா. என்னங்களும் யார் செத்தாலும் பரவாயில்ல, காசு கொடுத்து அமைக்கிறோன்றது. அது அமுக்கிறது கிடையாது, நடக்கிறது. உங்களோட 2வது கேள்வி என்னங்கன்னா ஐயா, கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு கள்ளக்குறிச்சியில் ஒரு 68 பேர் இறந்துட்டாங்க ஐயா. அதுல நீங்க கள்ளத்தனம் பண்ணிட்டு கண்ணிலேயே படலை. அதுக்கு உங்களோட பதில் என்னவாங்க ஐயா இருக்கு? அவங்க விட்டு விட்டு இறந்ததுனால அவங்கள பார்க்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை. அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. குடிச்சிட்டு செத்தவனெல்லாம் இந்த கழகத்தின் ஆட்சியில அது நடக்காது. எந்த பயனும் இல்ல. 3வது கேள்வி என்ன அப்படின்னா வந்துட்டு லாக்அப் டெத்துகள் நிறைய நடக்குது ஐயா திமுக ஆட்சியில். அந்த லாக்அப் டெத்லாம் நடக்கிறப்போ வந்துட்டு இப்போ அஜித்குமார் கூட ரீசெண்டாக அடிச்சு கொண்டீங்க உங்க ஆட்சியில். ஸோ அதுக்கெல்லாம் உங்களோட பதில் என்னவாங்க இருக்கும்? முதல் 2 கேள்விக்கு சொன்ன மாதிரி தயவுசெய்து சொல்லாதீங்க ஐயா. இறந்தவர்கள் குடும்பத்தாருக்கு போன் போட்டு, அம்மா இந்த மாதிரி நடந்துருக்க கூடாது, சாரி, முடிச்சிடும். ஐயா உங்களுக்கான 4வது கேள்வி என்னங்கன்னா ஐயா, இந்த மெரினா பீச்சில் தேவையில்லாம ஏர் ஷோ நடத்துனீங்க. அந்த ஏர் ஷோ நடத்தி 5 பேர் கூட்ட நெரிசலில் இறந்தும் போயிட்டாங்க. ஸோ அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எம்பி கனிமொழியை ஏன் ஐயா நீங்க உங்க சார்பில் இருந்து அனுப்பவே இல்லை? இந்த பதில நீங்க கனிமொழி கிட்ட தான் கேட்கணும். அப்படி இருக்குங்க ஐயா, நம்ம இங்க உட்காந்துருக்கோம். 5வது கேள்வி கேட்பீங்கல்ல, அதனால உட்காந்து. ஐயா உங்களுக்கான 5வது கேள்விங்க ஐயா. 4 கேள்விக்கும் நாரகாசமா பதில் கொடுத்துட்டீங்க. 5வது கேள்வி என்னன்னா, இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க, ஒருத்தர் இறந்து கூட போயிட்டாங்க. நீங்க பரவாயில்ல ஹெல்த் இஷ்யூஸ்ல போல செக்அப் போயிட்டீங்கன்னு நினைச்சுக்கலாம். ஏன் ஐயா துணை சிஎம் அனுப்பல அவங்களை பாக்கிறதுக்கு? அப்ப அவரு சென்னையில தான் இருந்தார். சென்னையில இருந்து கொண்டே சென்னை நடக்கும் போராட்டத்திற்கு வருவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, மிக கடினமான விஷயம் ஐயா. ஐயா 5 கேள்விக்குமே ரொம்ப பிரமாதமா பதில் சொன்னீங்க ஐயா. இதுக்கு கண்டிப்பா எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாவே ஆயிட்டீங்க. இந்த 5 கேள்விக்கு நீங்க இப்படி பதில் சொன்னதுக்கு. கடைசியா ஒரே ஒரு விஷயம் ஐயா, கரூர்ல வந்துட்டு இப்போ ரீசெண்டா நடந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கூட்ட நெரிசல்ல பாதிக்கப்பட்டு ஒரு 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு வந்துட்டு உங்க அமைச்சர்கள்லாம் வந்துட்டு தேம்பி அழுதாங்க, கஷ்டப்பட்டாங்க, நடிச்சாங்க, ஆஸ்கார் கூட வாங்குவாங்க அப்படின்னு அன்பில் மகேஷ் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீங்க வந்துட்டு ஏதாவது ஆறுதல் சொன்னீங்களா ஐயா? என்னங்க அழுவுறீங்க? மனசு கஷ்டம் ஞாபகப்படுத்துறீங்க. நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு தம்பி. மன்னிச்சிருங்க ஐயா, இது மக்கள் பிரதிநிதியா ஸ்கிரிப்ட்ல எனக்கு கொடுத்துட்டாங்க. வழக்கமா நீங்க தான் ஸ்கிரிப்ட் வச்சுப்பீங்க, எனக்கு கேட்க முடியாம. சொல்லுங்க ஐயா. இறந்தவர்களின் குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொன்னேன். என் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் நானே இல்லை. நீங்க அந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, அன்பில் மகேஷுக்கு அழுகவே தெரியும். என்னங்க சொல்றீங்க? எல்லாருமே பெருசா அவரைதான் ட்ரெண்ட் பண்ணி, அவர் சிரிச்சா மாதிரியே இருக்கும், இப்படி இருக்கும். அழுகை என்பது சிரிக்காமல் ஒருவர்தான் அழுகை. செந்தில் பாலாஜிக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை, நானும் கொடுக்கவில்லை. ஓரமாக கை கட்டியபடி, தலையை குனிந்தபடி அவருக்கான கேரக்டர் அப்படிதான் இருந்தது. அன்பில் மகேஷ் இதை சிறப்பாக செய்வார் என்றுதான் அவருக்கு இந்த ஒரு கதாபாத்திரத்தை நம்பி கொடுத்தோம். சொதப்பி விட்டார்.
ஆனால் ரொம்ப அவர் அழும்போது எனக்குமே கஷ்டமா இருந்தது ஐயா. கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கன்னு அவ்வளோ சொல்றாங்க. அழுகை இல்ல தம்பி. நீங்க என்னுடைய பையனோட 2வது படம் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அதுல கிளைமேக்ஸ் சீன்லாம் வந்து ஒரு சந்தானம் அவர்களும் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களும் காதல் தோல்வி ஏற்பட்டு பாண்டிச்சேரியில் சென்று மதுபானம் அறிந்துவிட்டு அவர்கள் அந்த காதல் செய்த பெண்ணோட திருமணத்திற்கு சென்று ஒரு கலவரம் செய்வது போன்ற ஒரு காட்சி அது. வேணாம் மச்சான் வேணாம் பொண்ணுங்க காதல் அந்த பாட்டுங்களா ஐயா? எக்ஸாக்ட். அது மாதிரி வேணாம் மச்சான் வேணாம் திமுக ஆட்சின்ற மாதிரி வேற பேசுறாங்க ஐயா. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. அசம்பாவிதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தால் இந்த பேச்சு என்பது வந்து கொண்டுதான் இருக்கும். நல்ல பதிலுங்க ஐயா. நீங்க வாயிலே நீங்க சாரிங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. கேட்க முடியல அதனால தாங்க ஐயா. அதுல பாத்தீங்கன்னா துணை முதல்வர் அவர் வந்து நல்ல மது அருந்தி விட்டு அழுவது போன்ற ஒரு காட்சி. அதுல நல்லா அவர் அழுதுருப்பாரு. அவன் கூட இவன் சுத்துறானே அப்படின்ட்டு தான் இவனுக்கு அந்த கேரக்டர் கொடுத்தேன். ஓ சரிங்க ஐயா. ஆனா அவன் அதுல கிங் ஆயிட்டான். இதுல இவன் போயிருக்கான். சரி சரி ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களை இன்னைக்கு இன்டர்வியூ பண்ணதில்ல நான் பெருமைப்படுறேன் ரொம்பவே. எனக்கு வந்துட்டு மகிழ்ச்சிங்க ஐயா. ரொம்ப வந்துட்டு சந்தோஷமா இருக்கு. எல்லா கேள்விகளுக்கும் வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பதில சொன்னீங்க. இன்னைக்குமே வந்துட்டு உங்களை நாங்க ஒரு முன்னாடி நீங்க போட்டுருக்க கண்ணாடியா தான் நாங்க உங்களை பார்ப்போம். முன்னாடி கண்ணாடி அப்பா மாதிரி இருக்காங்க ஐயா, அப்பாவோட அப்பா மாதிரி. வணக்கம் ஐயா. வணக்கம் நேயர்களே.